ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்டி அப்படின்னுங்கிற ஒரு கால்குலேஷன் வச்சு அனலைஸ் பண்ணுறது. எம்எஸ்டி அப்படின்னா மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி படி. ஸோ இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ நான் சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் வந்து அட்வைஸாக எடுத்துக்காமல் நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான லெவல் வந்து எம்எஸ்டி லெவல் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 23,753லேருந்து 23,757. இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,866. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,973. ஓகேவா. ஸோ அதே மாதிரி தேர்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,88. ஸோ 24,800ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 24,100ங்கிறது மூணாவது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 23,646. ஸோ 23,650 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். செகண்ட் ஒன் சப்போர்ட் வந்து 23,537. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். மேலே இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து எப்படி இன்றைக்கி மூவ் ஆனால் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் ஓப்பனிங் அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு ஓப்பன் ஆகி இந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஒரு 15 நிமிஷம் கேண்டில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 15 நிமிஷம் மார்க்கெட் வந்து இந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே ஒரு கேண்டில் நல்ல க்ளோசிங் கொடுத்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நான் வந்து காலை பை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்னுடைய டார்கெட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 23,866 அப்படிங்கிறது என்னுடைய முதல் டார்கெட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த 23,866 அப்படிங்கிறது என்னுடைய முதல் டார்கெட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஆப்ஷனில் பொறுத்தளவுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் நமக்கு சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நான் வந்து என்ட்ரி ஆயிடுவேன். ஓகேவா. ஸோ மார்க்கெட் வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 9:30க்கு மார்க்கெட்டுக்குள்ளே நான் என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 500 போகுது அப்படின்னா நான் எக்ஸிட் ஆயிடுவேன். இந்த டார்கெட் வரைக்கும் போகணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்க மாட்டேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவல்லே சஸ்டெயின் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் வந்தவொடனே நான் எக்ஸிட் ஆயிடுவேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன். அந்த புட் ஆப்ஷனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த 23,650. ஓகேவா. ஸோ 646. ஸோ நான் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாரியாக சொல்லும்போது 23,650. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நான் வந்து இந்த இதுக்கு கீழே அந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே இருந்துன்னா ஒரு நல்ல ஒரு பை ட்ரெண்ட், அதாவது என்னென்னா அந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே இருக்கும்போது ஒரு நல்ல பை ட்ரெண்ட் வந்து ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா. ஸோ அதோட லெவல் எங்கே வரைக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா 24,000. ஸோ 24,000 வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா 24,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நான் பண்ணுற இந்த எம்எஸ்டி லெவல் கால்குலேஷன் படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே நமக்கு மார்க்கெட் இருந்ததுன்னா அந்த ஒன் சைட் மூவ்மெண்ட் கீழே எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த கீழே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எங்கே வரைக்கும் வரும்னு கேட்டிங்கன்னா 23,500, 537. ஸோ இது வரைக்கும் நான் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை 1 டே டைம் ஃப்ரேமில் கேண்டில் எப்படி க்ளோசிங் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோம். ஓகே. ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்றுக்கு இது ப்ரீவியஸ்லி நடந்த ஒரு ட்ரேட் நடந்த கேண்டில் 1 டே கேண்டிலோட ஹையும் லோவையும் கட் பண்ணலை. ஸோ கட் பண்ணாமல் நமக்கு என்ன நடந்திருக்குன்னா ஒரு டோஜி கேண்டில் நமக்கு வந்து விழுந்திருக்கு. அப்போ இந்த டோஜி கேண்டிலுடைய ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோஜி இந்த லெவலுக்கு மேலே, அதாவது இதோட க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங்க்கு மேலே இருந்தால் ஒரு பை ட்ரெண்டும், இந்த க்ளோசிங் கீழே இருந்தால் ஸ்டெல் ட்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து டோஜிங்கும் போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா செல்லர் பையர் 2 பேருமே வந்து ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த கேண்டிலில் நம்ம வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலுடைய, அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ட்ரேட் நடந்த கேண்டில் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டான ஒரு ரெட் கலர் கேண்டில், அந்த கேண்டிலுடைய ஹையையும் லோவையுமே கட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து நேற்றுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்சைட்லேயே அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. டோஜி கேண்டில் நமக்கு வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து
மார்க்கெட் வந்து எந்த பக்கம் அதாவது என்னென்னா செல்லர் பையர்ஸ் 2 பேருமே வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே இருந்தால் ஒரு பை ட்ரெண்டும் எம்எஸ்டி லெவலுக்கு கீழே இருந்தால் ஒரு செல் ட்ரெண்டும் அப்படிங்கிறது நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேனோ அதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் வந்து இன்ட்ராடே ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்பாக இருக்கக்கூடியது தான் இந்த எம்எஸ்டி அப்படிங்கிற இந்த லெவல், மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.